வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த படத்தில் உங்களுடைய முன்னணி நட்சத்திரங்களாக இதில் ஜொலிக்கிற யார் பேர்களை எனக்கு பெருசாக தெரியல, தவறாக எடுத்துக்காதீங்க. என் நண்பன் ஜாகுவேர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் வந்தே ஆகணும். இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரோட தாகம், ஒரு வருஷம் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு. ரொம்ப டெடிக்கேட்டட்னு சொல்கிறது ரொம்ப யூஷுவல் வேர்டாக இருக்கும். அந்த முயற்சி இதில் எடுத்திருக்காப்புல. இந்த படத்தை நாங்கள் காலையில் சுசி சார் போட்டு காட்டினார். அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான், என்னுடைய எப்படி டைட்டானிக் படத்தை வந்து ஜேம்ஸ் கேமரன் எடுத்துகிட்டு 11 ஆஸ்கார் வச்சுட்டு சொன்னார், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்கள் திரையில் சொல்லவே முடியாது. இதுக்கு தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வேர்ல்டு, அதாவது த மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்றைக்கி இருக்கிற சூழல், சினிமா சூழலில் முதல்ல பாசிட்டிவாக ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவெடுத்தார் பாருங்க. எதெல்லாம் மினிமம் கேரண்டி, லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொல்யூட் பண்ண விரும்பலை, என் மண்ணோட கதையை நான் அழகாக சொல்லணும்னு நினச்சாரு. அதை அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்கார் அவர். அந்த ஒரு துணிச்சலுக்கு சுசி, அவங்களுடைய வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து நான் மகான் அல்ல, இதெல்லாம் நாங்கள் திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த படத்தை, அந்த இடத்த இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பாக. இந்த படம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக, முதல்ல ஒரு ஃபிலிம் போர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய சேலஞ்ச். அந்த வேலையை அழகாக இந்த படம் உட்காந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே, இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம், அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதை நீங்கள் கொண்டு போனீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த நடிகைகள், அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல, அந்த கேரக்டராக தான் எனக்கு தெரியுறாங்க. மோனிகா, அந்த அபி, எல்லாருமே அந்த அம்மா கேரக்டரு, எல்லாருமே கேரக்டராக தான் எனக்குள்ளே பதிஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லோரும் நேர்த்தியாக செய்திருக்காங்க. ஷோபி மாஸ்டர், நீங்கள் அதாவது நான் என்ன, அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு ரிதத்துக்கான ஒரு சென்ஸோடு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சினிமாட்டோகிராஃபரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். முதல் படம் மாதிரி தெரியல, எங்கே தேவையோ, எங்கே வெளிச்சம் தேவையோ அழகாக அதை கொண்டு வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தீங்க. எடிட்டரு, ப்ரொடியூசரு, நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க எல்லாரும். இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே வந்து ஒரு விழா வைத்து இதை செய்கிறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவை. எஸ்பெஷலி ப்ரெசன்ட் மீடியா. நாங்கள் எல்லாரும், அதாவது ஒரு ஃபேமிலியாக உங்ககிட்ட கேட்குறது அதுதான், நல்ல திரைப்படங்களை முதல்ல இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பித்து கொடுங்க. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணாக ஒரு விஷயம் பண்ணிட்டா அதில் வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலான்னு நினைக்கிற சூழலில் நேர்மையாக இன்றைக்கி 2K கிட்ஸு அவங்க மேலே இருக்கிற ஒரு பார்வை, இதையெல்லாம் உடைத்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சு எங்கள் டைரக்டர் அகத்தியன் சார் அதை பண்ணார். அந்த ஒன்லைன் சொன்னப்போ எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. காதல் கோட்டை, ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க. இது திருப்பி போட்டுச்சு, இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு. 40 வருடங்களாக தமிழ் சினிமாவில் வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கலை. தமிழ்லேருந்து எங்கள் டைரக்டர் முதல் விருது அவர் வாங்கினார், அகத்தியன் சார் வாங்கினார். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும்போதெல்லாம் அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கியே அது வந்து நிற்கும். இந்த படமும் அந்த வெற்றியை தொடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படின்லாம் இல்லாமல்
எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும், அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த 2K கிட்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம தாரமாக நினச்சிட்டு இருக்கோம், அவங்க அப்படிலாம் கிடையாது. நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகாக இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர். அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் ரொம்ப அழகான பாடல், அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த அம்புலி சாங்லாம் என்கேஜிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எல்லாரும் இதில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது என்னோட வாழ்த்துக்கள். எல்லாவற்றை விட தனுஜயன் சார், அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு. எனக்கு என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் காடன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது. ஒரு நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஒரு அங்கீகாரம், ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுற வேலையை அவர் அழகாக செய்திருக்கிறாரு. இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதோட வீச்சு, அதோட விளையாட்டை விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது. அதனால் இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டுமாய் சுசி சார் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.